வணக்கம். தொடர்ந்து 100 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை போய் சந்திக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி வீடியோ போட்ட அடுத்த நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு வருது. நான் அதுக்கு வந்து பல விஷயங்கள்லாம் யோசிச்சு, என் மூளையெல்லாம் கசக்கி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்தக்கூடிய அந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சனிக்கிழமை மட்டும் போயிட்டு மக்களை வந்து சந்திப்பார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பல விமர்சனங்கள் அதனால் வந்து வந்துச்சு. எல்லாருமே வந்து சாட்டர்டே அரசியல்வாதி, வீக்கெண்டு பொலிட்டிஷியன் அது மாதிரிலாம் நிறைய பேர் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம பொறுத்து இருந்து ஒருத்தர் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டது வந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் முழுக்கங்க, அதாவது நேத்தி நடந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அரியலூரில் ஒரு பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த பிரச்சாரத்துக்காக அந்த பிரத்யேக பஸ் இருக்குல்ல, அது போயிட்டு விஜய்க்கு முன்னாடியே திருச்சி விமான நிலையத்தை போய் நிற்கிது. அது போய் நிற்கிறப்பவே வந்து விஜயோட ரசிகர்கள் ஆர் தொண்டர்கள் வாட்டவர் அதுக்கு முன்னாடி போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது, அதை தொட்டு பார்க்கறது, அது முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, பூசணிக்காய் உடைக்கிறது, அந்த பஸ்ஸோட செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வந்து நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ விஜய் வராரு அப்படி பண்ணுறாருனா அதை புரிஞ்சுக்க முடியுதுங்க. அந்த பிரச்சார பஸ் வரதுக்கு போய் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு விஜயை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் வந்து விமர்சனமாக மாற்றி, உங்களுக்கு செய்தி சேனல்கள் தெரியும், விஜய் வராருனா அவர் செய்கிற நல்லது மட்டும் இல்லை, அவர் வரத்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸை வச்சு எவ்வளோ நியூஸ் போட்டுமோ வந்து போட்டுருவாங்க. அதுக்கு நியூஸுக்கு வந்து தீனி போடுற மாதிரி விஜயின் ரசிகர்கள் அதாவது தொண்டர்கள் போய் பண்ணது அப்படிங்கிறது முகம் சொலிக்கும் விதமாக இருந்தது. ஸோ இதுதான் நம்ம ஊரில் வந்து வரப்போகிற அரசியலா அப்படின்னு இருந்தது. அதற்கப்புறம் அடுத்த நாள் தனி விமான நிலையம் மூலமாக விஜய் வந்து ஃப்ளைட்டில் ஏறி திருச்சியில் இறங்குறாரு. அங்கேருந்தே வந்து செம்ம கூட்டம். இந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். விஜய் பார்க்க கூட்டம் வருவாங்க இல்லையா, அதில் நிறைய அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சி இப்போதைக்கு வந்து காசு கொடுக்காம வந்து கூட்டத்தை அவங்களால வந்து கூட்ட முடியும். அதாவது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ வந்தது காசு கொடுக்காத கூட்டம் அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் அரசியல் களத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போது அரசியல் புதுசாக வந்திருக்க விஜய், அதுக்கு முழுக்க காரணம் வந்து விஜய் தான். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பக்கம் தமிழ் தேசிய கொள்கைக்காக, இன்னொரு பக்கம் சீமானோட ஸ்பீச் கேட்கறதுக்காக வருவங்க கூட வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு தாவேக்காக்கு முழுக்க வந்து விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திருச்சி விமான நிலையத்திலேருந்து செம்ம வரவேற்பு அவருக்கு, செம்ம கூட்டம். நிஜமாகவே சொல்கிறேன், யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்காதோ, யாருக்கெல்லாம் விஜய் பார்த்து போறாமையோ, யாருக்கெல்லாம் வந்து விஜய் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு வந்து ஏற்கனவே வயிற்றை வந்து கலக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து வயிற்றெரிச்சலாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம். ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே பஸ்ஸில் ஏறினோன்னே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிட்டு மைக்கை நீட்டுறாங்க, உடனே வந்து ஜன்னலை சாத்திட்டாரு அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போட்டு அதை வந்து விமர்சனமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அந்த இடத்துல போய் பேசுறதுக்காக போகிறாரு. ஏர்போர்ட்டில் வந்து பேசினா என்ன பேசுறதுக்கு இருக்குங்க, அங்கே மைக்கை வந்து எதுக்கு நீட்டுறீங்க, அது ஒரு செய்தி ஆக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. அந்த நேரத்தில் அவர் கதவை மூடுறாருங்கிறத ஒரு விமர்சனமாக மாற்றிட்டாங்க. ஸோ திருச்சி விமான நிலையத்திலேருந்து இறங்கி வந்தோடனே உடனே அந்த பஸ்ஸில் வந்து பிரத்யேக பஸ்ஸில் வந்து ஏறிட்டார். அங்கேருந்து ஊர்வலமாக வந்து அந்த மரக்கடை அப்படின்னு அவருக்காக அந்த நிர்ணயிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு நோக்கி வராரு. நம்ம ஏற்கனவே பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம், விஜய் வந்து இந்த பிரச்சார கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ராவலை வந்து தொடர்ந்து ஜேர்னிக்கு போகணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு விட்டு அதுக்கப்புறம் வந்து பெர்மிஷன்லாம் கேட்டப்போ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு எப்படிலாம் வந்து முட்டுக்கட்டை போடணுமோ திமுக அரசம் வந்து போட்டாங்க. இது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக ஒத்துக்கணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நின்று பேசினா அப்படி ஆயிரும், அங்கே நின்று பேசினா அப்படி ஆயிரும், நீங்கள் அப்படி பேசக்கூடாது, உங்களுக்கு முன்னாடி தொண்டர்கள் வரக்கூடாது, நீங்கள் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃப்ரெண்ட்ஸியாக ஆக்காமல், முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட இதை போய் வந்து சேர்க்காமல், இதை வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கண்டெயின் பண்ணும் ஓரளவுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு முயற்சியும் எடுத்தாங்க. அது போலீஸை வச்சும் சரி, சட்டத்துறையை வச்சும் சரி. அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் கூட்டம் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த திருச்சி விமான நிலையத்திலேருந்து மரக்கடை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி டைம் தான் ஆமாம். ஆனால் அங்கே போய் அவர் சேர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருச்சியில் இருக்க லோக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார் அங்கேருந்து போனால் டப்புன்னு போகிற இடம், பட் புரியுது இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டைமில் வந்து பேசுவாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டைமில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கவே இல்லை. அவர் அங்கே வந்து சேர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ விஜய் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு, அவர் வந்து பேச போகிறார் நிறைய இடங்களில் அப்படின்னா தான் அவரோட கேம்பெயினுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கும். குறிப்பாக அதற்கு 2 சைடில், ஒன்று விஜய் அது மாதிரி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு தெரியல, ஆனால் இன்னொரு பக்கம் அவர் கொடுக்கப்பட்ட பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டடாக இருந்து, இது 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கலந்து தான் இருக்குது. ஆனால் இப்போ திருச்சியிலேருந்து அந்த மரக்கடைக்கு அவர் போகிறாரு அப்படின்னா ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் ரொம்ப காலகட்டமாக இருக்குது. விஜய் தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணுறாருன்னு சொல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் ரோட் ஷோ வந்து பண்ணுறாங்க. அது மோடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அந்த வகையில் விஜய் வந்து அவர் அந்த மரக்கடை அப்படிங்கிற இடத்துக்கு போய் பேச போகிற வரைக்கும் வந்து ரோட்டில் ஒரே கூட்டம் வந்து ஸ்லோவாக அந்த பஸ் அன்னைக்கு கூப்பிட்டு போகிறது. இதில் வந்து நியூஸ் சேனல்ஸை நம்ம வந்து பேசியே ஆகணும். கண்டிப்பாக திரு விஜய் வந்து சாட்டர்டே போக போகிறாரு அப்படின்னோன்னா அதுக்கு முழுக்க வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை பற்றி தான் வந்து செய்தியாக போட போகிறாங்க அப்படின்னு. பட் வேறு எந்த செய்தியுமே நடக்கவே இல்லையா தமிழ்நாட்டில்? இதை வந்து முழுக்க 24 hours கவரேஜ் பண்ணி, எனக்கு புரியுதுங்க நீங்கள் லாபத்துக்காக அதை பண்ணுறீங்க அப்படின்றத தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த நல்லது கெட்டதை யார் ரிப்போர்ட் பண்ணுவா? அந்த செய்தியெல்லாம் எங்கே போய் எங்களால் வந்து பார்க்க முடியும்? நீங்கள் தானே மெயின் ஸ்ட்ரீம் சேனல்.
சரி இதுக்குன்னு ஒரு லைவ் தனியாக போடுறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட மெயின் பிரதான அந்த நியூஸ் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை ரொம்ப முழுக்க விஜய் நகர்ந்துட்டே இருந்ததை வந்து காட்டுறீங்க. எனக்கு தெரியும் விஜய் தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகிறாரு, எவனாலையும் வந்து அதை மாற்றவே முடியாது, அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார் பவர் இல்லவே இல்லை. ஆனால் அவர் ஸ்லோவாக நகர்ந்து போகிறத எவ்வளோ நேரங்க காட்டுருப்பீங்க. இன்னொரு பக்கம் அது தாவேக்கா மேலேயும் ரொம்ப ஒரு கோபமாக வருது. ஏங்க எவ்வளோ நேரங்க இப்படியே போயிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் இதை நீங்கள் உங்களை வடிவமைச்சது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணதே வந்து இப்படி தான் இருக்க போதா. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ரோட்டில் போயிட்டே இருப்பீங்களாம், அப்புறம் மரக்கடைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்களாம். சரி அந்த மரக்கடைக்கு வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து அடைஞ்சிடறாருல அந்த இடத்துல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அது போகிற வழியிலே வந்து விஜயோட தொண்டர்கள்லாம் முழுக்க அவரோட வேன் வந்து யாரும் ஏறி இருக்கக்கூடாதுன்னு பார்த்து டிசைன் பண்ணால் கூட விஜய் இருந்த அந்த விண்டோவை ஏறி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கை காட்டுறது, அவர் தொட ட்ரை பண்ணுறது பண்ணிட்டே இருந்தாங்க. இதில் வந்து விஜய் தான் நம்ம வந்து குற்றம் கூற முடியாது. அவர் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு தான் யோசிப்பார் தவிர்த்து அதுக்காக ஆட்கள்லாம் போட்டிருப்பாரு. வர்றவங்க எல்லாரையுமே அவர் வேலைக்கு விட்டே இருக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்காரு. ஆனால் இந்த ஃபேன்ஸ் வந்து பண்ணுற அந்த விஷயம் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கட்சிக்கு வந்து வேறு யாருமே எதிரியே இல்லைங்க. உங்கள் கட்சிக்கு ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் தான், எதிரியும் வந்து நீங்கள் தான். எனிவே மரக்கடைக்கு வந்து அவர் பண்ண ஸ்பீச்சை பார்க்கலாம். ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நம்ம ஜனநாயக போருக்கு வந்து தயாராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜனநாயகன் படத்தோட பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் மக்களை உற்சாகப்படுத்திட்டு ஏன்னா வெயிலில் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சத்தியமாக அவர் அந்த கூட்டத்தை பார்த்து வந்து உள்ளேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்தாரு, பட் இந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்கல, ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதோட முகத்திலே வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் சந்தோஷமாக வந்து ஸ்பீச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்பீச் ஆரம்பித்து பாஜகவுக்கு திமுகவுக்கு ரெண்டு கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமமான வகையில் வந்து அடி கொடுத்துட்டே இருக்காரு. அதில் குறிப்பாக பாஜகவின் ஃபேஷஸை பற்றி கொஞ்சோன்னு பேசிட்டு திமுக கொடுத்தக்கூடிய அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசுகிறாரு. குறிப்பாக ஒரு 1000 ரூபா பெண்கள் கொடுத்துட்டு அதை வந்து எத்தனை வாட்டி சொல்லி காட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை கவர விதமாக அதை பற்றி பேசினார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மணல் கடத்தல், இப்போ திருச்சி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது, அங்கே மணல் கடத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதிகமாக பேசுறதுன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக இருந்ததுன்னா இப்போ இன்னொரு கட்சி இந்த மாதிரி நிஜமாக வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஏரியாவில் அங்கே இஷ்யூவில் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத யாரோ ஒரு எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கியமான விஷயமா விஜய் பேசுகிறப்போ அது ஒரு பேசு பொருளாக மாறும். பல இளைஞர்களுக்கு நம்ம ஊரில் இருக்க மண் வளம் எல்லாம் வந்து திருடப்படுது அப்படிங்கிறது போய் சேரும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு எல்லாமே வந்து பேசிகிட்டே இருக்காரு. நல்லா போயிட்டே இருக்குது ஸ்பீச். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்து அவர் பேசிகிட்டே இருந்தது. முழுசாக அவர் பேசினது வந்து 19 நிமிஷம். அதை எல்லாருமே வந்து தாவேக்காக்கே உண்டான யூடியூப் சேனலில் மற்ற செய்தி சேனல்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் லைவில் மாற்றி அதில் நல்லா காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து கட் ஆயிடுது. அந்த ஆடியோ கட் ஆனோன்னே விஜயும் அப்புறம் வேற ஒரு மைக்கில் வந்து பேசுகிறாரு. அந்த மைக்கில் சுத்தமாக கேட்கவே இல்லை. கீழே இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் வந்து கேட்கலன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த நம்ம லைவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயெல்லாம் வந்து பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து நிர்வாகத்தினர் என்னங்க இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 19 மினிட்ஸ் ஸ்பீச்சில் வந்து விஜய் பேசுகிற சுத்தமாக எதுவுமே கேட்கவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஒன்று விஜய்க்காக ஃபீல் பண்ணுறதா, இல்லை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களே அந்த திருச்சி மக்கள் அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறதா, பார்த்துட்டு இருந்த நம்மளுக்காக ஃபீல் பண்ணுறதா அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த மைக்கோட வயர் பிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பல பேர் வந்து ஏளனம் செய்யும் விதமாக அணில் குஞ்சுகள்லாம் வந்து வயரை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சரியாக தெரியல அப்படின்னா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் அதை நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம். பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, பிளான் பண்ணி இதையே யாரோ உள்ளே அனுப்பிச்சு ஒரு ஆளை வச்சு கரெக்டாக பேசுகிறப்போ வந்து வயரை பிக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதை குறித்து வந்து நம்ம கடந்து போகல, ஏன்னா வந்து விஜயும் அதை வந்து கடந்து போகல. அதற்கப்புறம் நடந்த ஒரு விஷயத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த மரக்கடையில் அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு வாரமாக வரவேற்புக்கு அப்புறம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பட் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூரில் பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. பட் பெரம்பலூர் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அரியலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து பேச போகிறாரு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வராரு வந்துட்டே இருக்காரு. திருப்பியும் அதே பிரச்சனை தாங்க. அவரை ஃபுல்லாக மாப் பண்ணுறது, கம்பத்து மேலே ஏறுறது, லைட்டு மேலே ஏறுறது, ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறது. இதில் நிறையா செய்திகளில் வந்து போட்டது என்னென்னா நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, என் ரோடே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவுக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வருந்த தகுந்த ஒரு நிகழ்வு தான். இதை வந்து விஜய் அங்கே போனதுனால மட்டும் கூட்டம் கூடி நடக்குதான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. பல கட்சிகள்னால வந்து காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ விஜய் ஒரு இடத்துல கூட்டம் கூடுறப்போ இது மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மற்றவங்களும் வந்து கூடுறப்போ வந்து பல பேர் அவதிப்படுறாங்க. என்ன தான் பண்ணுறது? ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு தீர்வு இல்லை. பட் இது நடந்தது அப்படிங்கிறது டாக்குமெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு கடந்து போகிறோம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக திருப்பியும் அதே போரிங் போகிறாரு போயிட்டே இருக்காங்க. நம்ம நியூஸ் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லைனா அதே 10 நிமிஷம் சொல்லி வந்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க. பட் இன்றைக்கி பல மணி நேரங்கள் அதையே சொல்லி வந்து ஓட்ட வேண்டிய ஆரம்பிச்சிச்சு. அது ஃபுல்லாக கவரேஜ் போயிட்டே இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்லோ.
அவர் முன்னாடி இருக்கிற மக்கள்லாம் நகரவே மாட்றாங்க, தொண்டர்கள் நகரவே மாட்றாங்க. அது தாவேகா தொண்டர்கள் மட்டும் நான் சொல்லல, பொதுமக்கள் எல்லாருமே பார்க்க வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு விடுமுறை தினமாக இருக்கிறதுனால கும்பலாக கூட்டமாக எல்லாருமே விஜய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சியிலேருந்து அரியலூர் வரைக்கும் எந்த ரூட்டில் போனாரோ எல்லா இடத்துலையுமே கூட்டம் கூடிடுச்சு. ஸோ அது தொண்டர்கள் தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் திருச்சியில் அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு போனோம்னு அந்த இடத்த வந்து பார்க்கணும். அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இவர்கள் காலக்கேயர்கள் ஊரை தாண்டி போனாலே எல்லாத்தையும் அழிச்சிருவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போன இடத்துலலாம் பேரிகேட் நாசமாக போயிடுது. அண்ட் அவங்க செருப்பை அவங்களே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடமே வந்து ரொம்ப நாசமாயிருச்சு. இது தாவேகா தொண்டர்கள் மேலே நம்ம வைக்கிற விமர்சனமாக இருக்குது. ஏங்க, உங்கள் தலைவரோட அரசியல் கொள்கை, உங்கள் தலைவர் வந்து பண்ணக்கூடிய அரசியலை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணோம், சரியா? ஆனால் அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அழிச்சாட்டியங்கள் சேட்டைகள் பற்றி எவ்வளோ நாள் வந்து எங்களை பேச வைப்பீங்க? இங்கேயே நின்ற போது அவங்களோட அரசியல், உங்களோட தலைவருக்கும் உங்களோட கட்சிக்கும் நீங்கள் தான் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக எதிரியாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து இருந்துச்சு. பல இடங்களில் பேரிகேட் மேலே போய் மக்கள்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து நிற்கிறாங்க. அந்த பேரிகேட் மேலே இருக்க உழுறான், அந்த பேரிகேட் இந்த சைடு இருக்கும்போது அந்த பேரிகேட் உழுது. இதை விஜய் ஒரு இடத்துல பார்த்து வந்து பாவம் பதபதிச்சு போயிட்டார். என்னாச்சுன்னு கேட்குறாரு. பாவம் என்னங்க பண்ண முடியும்? படத்தில் தாங்க இறங்கி வந்து காப்பாற்ற முடியும். இங்கே அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளில வந்து அவரை காப்பாற்றுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட 4 பேர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அலட்சாட்டிங்கள்லாம் நடக்குது. சரி, எனிவே நான் வந்து ஒரு சேனலாக மாற்றி பார்த்துட்டே இருக்கேன். அதில் தந்தி டிவியில் வந்து அந்த அரியலூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறான், ஏன் இவ்வளோ தாமதமாகுதுன்னு தெரியல, நடந்தால் 10 நிமிஷத்தில் போகக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்களாக வந்து இங்கே கடந்து வரா சொல்கிறீங்க, செய்தியாளர் இதை நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டென்ஷன் ஆகி வந்து அதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இங்கே வர்றாரு, வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாரம் நான் சொல்ல மாதிரி வந்து தாவேகா தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் குழந்தைய குட்டியோடு எல்லாருமே வந்து பார்க்க வந்துட்டாங்க. அதனால் செம்ம ஜன நெருக்கடி, நெரிசல், ஃபுல் கூட்டம். அப்போ வந்து பேச ஆரம்பிச்சு, சாரி இந்த மாதிரி திருச்சியில் நம்ம பேசுகிறப்ப மைக் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் வேறு வழியே இல்லை, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு உங்களுக்கு திருப்பியும் சில விஷயங்கள்லாம் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு வழக்கம் போல் திருப்பியும் பாஜக அதுக்கப்புறம் திமுக 2 பேருமே அந்த மாற்றி விளாசுறாரு. அண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் அண்ட் அந்த ஊரோட சிறப்புகள் எல்லாமே வந்து சொல்கிறாரு. அதை தாண்டி இந்த அங்கிள் மேட்டருக்கு வந்து வராரு. ஸோ மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாம் அங்கிள் அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா மதுரை மாநாட்டில் வந்து சிஎம் அவர்களை வந்து அங்கிள்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி ட்ரெண்டு செட் பண்ணி விட்டார்ல, அதை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் பதிஞ்சிச்சு. அப்படிங்கிறனால அதை சொல்லாதீங்கன்னு சொல்லியே வந்து ஒரு 10 வாட்டி வந்து சொல்ல வச்சுட்டாரு. அதை பார்க்குறப்போ வந்து சாரி என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நம்ம சினிமாவில் விஜய் ஹியூமர் பண்ணுவார்ல, அதே மாதிரி நல்லா தான் இருந்தது. அது மாதிரி என்ஜாயபுளாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து திமுகவை தொடர்ந்து வந்து விமர்சித்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை வந்து மை டியர் சிஎம் சார் அப்படின்னு புதுசாக வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அவங்களோட எல்லா வகையான விமர்சனம் அண்ட் அவங்களோட எல்லா வகையான வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றவே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஏதோ சொல்கிறானே என்கிட்ட தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை வசதி, கல்வி இதெல்லாம் வந்து நான் வந்து எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், சட்ட ஒழுங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 நிமிஷம் பேசுவாருன்னு பார்த்தா பட்டுன்னு முடிச்சிட்டாருங்க. அதுக்கு நடுவில் வேறு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பேசிகிட்டே இருக்கார், அவரே கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. திரும்பி பார்த்தா ஒருத்தன் வந்து ஏதோ லைட் மேலே ஏறிட்டு இருக்கான் போல். தம்பி ஏன்ப்பா இறங்குப்பா அப்படின்னு சொல்லி இறங்கலை. அதுக்கப்புறம் சார் இறங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸை சொல்கிறாரு. அப்புறம் நிர்வாகிகிட்ட சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தர் அண்ணா அவர் இறங்க சொல்லுங்கண்ணா, அப்படி விஜய் அண்ணா அவர் இறங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சங்கடமாக மாறிடுச்சு. அவரே கஷ்டப்பட்டு நான் வந்து வராரு. நம்ம செய்தியாளர்களே கஷ்டப்பட்டு அது ஒரு நாள் ஃபுல்காக வந்து நியூஸாக வந்து கவர் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து குரங்கு சேஷ்டத்தனமாக வந்து எவனோ ஒருத்தன் ஏறிட்டு அது அவருக்கே தெரியுது அவங்க கட்சிக்கு தான் வந்து அவப்பேர் ஏற்படும். ஏன்னா நியூஸ்லாம் பார்த்துருப்பார் போல். அவரே வந்து இறங்க சொல்லிட்டு இறங்க மாட்டுறான் அவன். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க டிவிகே கைஸ், உங்கள் கட்சியில் இருக்கவங்களே பார்த்துக்கோங்க. பட் சொல்ல முடியாதுங்க, எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் உள்ள ஆட்களை வந்து ஊடுருவ விட்டு அவங்களே இது மாதிரிலாம் ஏற வைக்கிறது. அவங்களே வந்து ஒரு 100 ஜோடி செருப்பெல்லாம் அந்த இடத்துல வந்து ஸ்கேட்டர் பண்ணி போட்டிருப்பாங்க. அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். இதில் ஸ்டார்டிங்கில் ஆம்புலன்ஸ் டெக்னிக் ஒன்று நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஆம்புலன்ஸ் டெக்னிக்கும் 2 இடத்துல வந்து நடந்துச்சு. ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் பேசிகிட்டே இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவார்னு பார்த்தா டப்புன்னு முடிச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஸோ பேசிக்லி அவரோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னா மக்கள் கூட்டுறாங்கன்னு தெரியுது. கூடிய கூட்டம் வந்து தாவேக்காக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மைக்கு சரியாக இல்லாததுனால அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி டைம் பேசினதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ட்ராவலே காட்டிகிட்டு இருந்ததுனால இது ஏதோ வந்து ரத யாத்திரை மாதிரி இருக்கே தவிர்த்து மற்றபடி இது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்த கூட்டம் எல்லாமே தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீவ் அப்படிங்கிறதுனால குடும்பங்கள் எல்லாருக்கும் விஜயை பார்க்க பிடிக்குன்றனால அந்த மாதிரி எல்லாம் திரண்டு வந்திருக்காங்க. அது தாவேக்காக்கு ஓட்டாக மாறுமா
பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தாவேகா கோட்டா வரக்கூடிய இந்த சாட்டர்டே மீட்டிங்ஸில் பப்ளிக் எந்த அளவுக்கு இன்ட்ரென்ஸ்லாம் வரப்போகுது, அதை வச்சு ஏதாவது ஒன்று நடந்தால் அதை 10 காட்டி எப்படி திமுக அரசியல் செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். தாவேகா வந்து இதை இன்னும் பெட்டராக பிளான் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கட்டையை போடுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களோட இந்த ரேலியை வந்து கெடுக்க தான் வந்து பார்ப்பாங்க. பட் நீங்கள் இன்னும் அதை எஃபெக்டிவாக எப்படி பிளான் பண்ணி மக்கள்கிட்ட விஜய் ஏன் போகிறாரு, உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வராரு இல்லையா, அதை வந்து இன்னும் ஏன் வந்திருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இன்னும் நிறையா விஷயங்கள் விஜய் பேசினா நல்லாயிருக்கும். சீக்கிரமே அந்த இடத்த எப்படியா அடைஞ்சு இருக்கிறப்ப தான் விஜயாலும் இன்னும் நிறையா டியூரேஷன் வந்து பேச முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து பேசணும். டெம்ப்ளேட் மாதிரி ஒரே விஷயங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்மளுக்கு தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்களும் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நான் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சாட்டர்டே சந்திப்போம்.